ஸோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். லைஃப்பில் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஒரே இடத்துல உட்காரது ரொம்ப கஷ்டம். அதுவும் வேலைக்கு போனதுக்கப்புறம் உட்காரது ரொம்ப 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 கஷ்டம். அதோட ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? கடைசியாக பேசுகிறது தான். ஏன்னா கடைசியாக பேசுகிறது கஷ்டம்னா, நம்ம உட்காந்து ஒரு வாரம் தூங்காமல் யூடியூப்பு கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சுருப்போம். கரெக்டாக ஒருத்தர் வருவார், வந்த உடனே ஔவையார் இது சொன்னார்னு சொல்லிடுவார், முடிச்சு அவ்வளோதான், சரி ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொன்னார்னு சொல்லுவாங்க, சரி முடிஞ்சுது. அப்படியே சொன்னால் கடைசி என்ன பார்த்தா பாண்டே நான் சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டே சார்னு சொல்லிட்டு போயிட்டா முடிச்சு. அப்போ நான் என்ன பேசுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் ஸ்டில் என்னை நம்பி இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி. நம்பி உட்காந்துருக்கிறீங்க. உங்களை கட்டாயமாக போர் அடிக்க விடாமல் ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுப்பேன். நான் கரெக்டாக 30 மினிட்ஸ் மேலே ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். 5 o'clockனா 5 o'clock வைண்ட் அப் தான். அந்த 30 minutes 200% உங்களுக்கு டேக்அவே இருக்கும். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க டீச்சர் வந்து எப்படின்னா கடவுளுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் ஒரு சமுதாயத்தையே மாற்றுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சமுதாயத்தை மாற்றக்கூடிய கண்டென்ட் நெக்ஸ்ட் 30 minutes இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 200% இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னக்கூட்டி இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். என்னோட நேம் அருள் சபரி. நான் ரன் பண்ணுற கன்சல்டன்சி பேர் அஹரம் சர்வீசஸ். 2010 ஸ்டார்ட் பண்ணேன். கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி இது வரைக்கும் சோஃபார் ஒரு 60,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். பெருமையாக சொல்லுவேன், 60,000 பேர் குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கேன் இறைவன் அருளால், என் கூட இருக்க பார்ட்னர்ஸ்னால. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போனேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 1907 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண, 1865 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 1907 கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பெரிய கம்ப்யூட்டர் ஜெயின் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த கம்பெனி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு. அப்படியே அந்த கம்பெனி நாளோட என்ன பண்ணுறாங்க பார்த்தா 1960s என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெலிஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெலிஃபோன் எப்படி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கிலோ 6 கிலோ இருக்கும் அந்த டெலிஃபோன். நீங்கள் அந்த டெலிஃபோன் யூஸ் பண்ணால் உங்கள் காரில் வச்சு தான் கொண்டு போகணும், தூக்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிங்கன்னா அப்புறம் சார்ஜ் போடணும், அப்படி இருந்தது. அதே கம்பெனி 1985 என்னவா ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஹேண்டி மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 1990 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட 2000 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா தான் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் 1 செல்லுலார் கம்பெனி. வந்து செல்லுலார் கம்பெனி மோட்டோரோலாவை தூக்கி சாப்பிட்றாங்க. அப்படியே அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 2007 இந்த கம்பெனி தான் செல்ஃபோன் புரட்சியில் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 10 செல்ஃபோன் விற்குது அப்படின்னா அதில் 8 செல்ஃபோன் ஒரே ஒரு கம்பெனி செல்ஃபோன், மிச்சம் 2 செல்ஃபோன் தான் மற்ற கம்பெனி செல்ஃபோன். 2007 ஒரு பிராண்டு லான்ச் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். சூப்பர் டூப்பர் ஹிட்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த பொருள் பேசப்படுது. அந்த கம்பெனி பேர் என்ன தெரியுமா? எனி ஐடியா? அந்த செல்ஃபோன் கம்பெனி பேர் இருக்கா தெரியுமா? அந்த மாடல் பேர் நான் சொல்கிறேன், 1100. யாரா ஒருத்தர்? சூப்பர், ஃபென்டாஸ்டிக். நோக்கியா அவ்வளோ கோலை வச்சுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே 2007 100 வருஷம் ஓல்டு கம்பெனி. 2007 யார் உள்ளே வரான்னா ஐஃபோன் உள்ளே வராங்க, பேரலாக ஆண்ட்ராய்டு உள்ளே வருது. ஸோ இந்த நோக்கியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே சின்ன பசங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நிறைய ஆண்ட்ராய்டு நல்லா இருக்குது, எங்கள் ஃபோர்காஸ்டிங் பார்த்தா இனிமேல் ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஐஃபோன் தான் சூப்பர் சக்க போடுன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் மேனேஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் மேனேஜர்ஸ் இங்கிலீஷில் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டு தெரியுமா, 100 வருஷம் ட்ராவல் பண்ணுறோம், எங்களுக்கு முடியாத ஒன்றுமே நம்ம பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஏதோ நேற்றுக்கு ஒரு சுள்ளா ஆரம்பித்த கம்பெனி பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் உள்ளே வந்த ஒரே வருஷத்தில் நோக்கியாவோட 85% மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறாங்க. 10ல் 8 செல்ஃபோன் விற்றுருந்த கம்பெனி 10ல் வெறும் 2 செல்ஃபோன் மட்டும் விற்கிறாங்க. 2009 நோக்கியான்ற கம்பெனியே காணாமல் போச்சு. 100 வருஷம் ஓல்டு கம்பெனி, 100 வருஷம் சாம்ராஜ்யம் சோலி முடியுது. என்ன ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை சும்மா விடுவாங்களா? 100 வருஷம் கம்பெனி அப்படி ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகும்போது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி ஒரு 10 வேரியஸ் டாபிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 10ல் டாப் 3 மட்டும் சொல்கிறேன், நமக்கு தேவையான இருக்கிறாங்க. ஒன்று அப்படின்னா அந்த சிஇஓ சொல்கிறார், கழுதுகிட்டே சொல்கிறார், நான் ஃபெயிலியர் ஆனதுக்கு டாப் 3 ரீசன் சொல்கிறாரு. முதல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மமதில் நாங்கள் இருந்துட்டோம். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் பிராண்டுன்னு இருந்துட்டோம்னு சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மமதையில் இருந்ததுனால நான் ஃபர்தராக லைஃப்பில் கற்றுக்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம்.
நாங்கள் கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த 2 மேஜர் ரீசன் தான் நோக்கியான்ற சாம்ராஜ்யமே அழிஞ்சது காரணம். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு பல்லவன் காலேஜ் ப்ளஸ் அகரம் சேர்ந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்படி இன்வைட் பண்ணல வெறும் சிலர் மட்டும்தான், எது நல்ல க்ரௌடு, பட் ஒரு சில பேர் தான் வந்திருந்தீங்க. இட் ஷோஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வெறும் தேங்கின நீராக மட்டும் இல்லாமல் லைஃப்பில் அடுத்த லெவல் வரதுக்காக ரீசனை மட்டும்தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளாஸ் உங்களுக்கு அப்ளாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப்பில் ஒரே விஷயம் தான், எந்த சுச்சுவேஷனில் போனாலும், எவ்வளோ பெரிய பிராண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை க்ரியேட் பண்ணாலும், கற்றல் என்றைக்குமே டெஃபினட்டாக நிப்பாட்டாதீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம், இல்லை கரஸ்பாண்டராக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த ரேஸில் ஓடணும்னு நினச்சிங்கன்னா டே டு டே நீங்கள் விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் எல்லா டெக்னாலஜி கற்றுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் பேசிக்காக வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் அகரம் சர்வீசஸ் 14 இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோன்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்ணா எனக்கு ஸ்லைடு வியூ ஆகலை. அபவுட் அகரம் சர்வீசஸ் ஃபைன். ஸோ அகரம் சர்வீசஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2010 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட கன்னியாகுமரிலேருந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். மோர் தென் 1000 கிளைண்ட்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா போகாத காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸே கிடையாது. 60,000 பேருக்கு மேலே வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். 2 கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன், டிஎம்கே அண்ட் போத் ஏடிஎம்கே கவர்மெண்ட். அண்ட் அகரம் ஓகே, நம்ம 30 மினிட்ஸ்னால அகரம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போல. எனி பிளேஸ்மெண்ட், நான் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியாக ரன் பண்ணுறேன். எனி பிளேஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜாப் மார்க்கெட் வெர்சஸ் தமிழ்நாடு ஜாப் மார்க்கெட். ஸோ இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு மட்டும் பேச சொல்ல சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய ஜெயிண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லி இருக்குது, மும்பை இருக்குது, கொல்கட்டா இருக்குது, ஹைதராபாத் இருக்குது, பெங்களூர் இருக்குது, எவ்வளவோ ஸ்டேட்ஸ் இருக்குது. பட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு அப்படின்னா, தமிழ்நாடுக்குன்னு மிகப்பெரிய ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள் சூப்பராக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான். பெங்களூர் எடுத்திங்கன்னா ஐடியில் தி பெஸ்ட்டாக இருப்பாங்க, டெல்லி எடுத்திங்கன்னா ஐடி தி பெஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குஜராத் பார்த்தீங்கன்னா சில்க்கு மேனுஃபேக்சரிங் சூப்பராக இருப்பாங்க. பட் சென்னை இஸ் த ஒன்லி சிட்டி, தமிழ்நாடு இஸ் த ஒன்லி சிட்டி. என்ன இருக்குன்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்வேஸ், ரயில்வே, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாங்க காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாய்ன்ற கார் இருக்குது. இது தமிழ்நாட்டில் பிறக்கும், உலகம் முழுவதும் பயணிக்கும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மேன் பவர் தி பெஸ்ட், நம்ம தமிழ்நாடு மக்கள் சூப்பர் ஒர்க்கர்ஸ். ரெண்டாவது மேனேஜர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மட்டும் நீ எங்கே ஒர்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. மல்டிநேஷனல் கம்பெனிஸோடு சேர்த்து ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய உருவாகிட்டு இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி, காயத்ரி மேடம் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் நிறையா வந்திருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்னால பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்கச்சக்கம் இருக்குது. அண்ட் லீடிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், ஹெச்சிஎல், டாஃபே மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே தமிழ்நாடு பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். அந்த தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய பெருமை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், நம்மளோட ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அது என்ன லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்? நமக்கு மைனஸை முதல்ல சொல்லிடுறேன், நமக்கு ஹிந்தி தெரியாது. அதுதான் நம்மளோட பெரிய மைனஸ். ஏன்னா ஏன் மைனஸ் அப்படின்னா, கும்முடி பூண்டு தாண்ட முடியாது. நம்ம சொல்லலாம் நமக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் நமக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். அந்த சந்தானம் காமெடி மாதிரி தான், நீ பேசுவே ஆப்போசிட்டில் கொஞ்சம் புரியணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசுவோம். ஹிந்தியில் டெல்லி போயிட்டு கொல்கட்டா போய் மும்பை போய் இங்கிலீஷ் பேசுவோம். பட் அவங்களுக்கு புரியாது. ஏக்சோ 50 வாங்க, ஏக்சோ 50 ஒன்றுமே தெரியாது. நான் பர்சனலாக அனுபவம் பண்ணியிருக்கேன். பையா இங்கிலீஷ்மே போல் அப்படின்னு, இங்கிலீஷில் சொல்கிறா அப்படின்னு அப்படியே யோசிச்சு அப்படியே பண்ணி 150 ருபீஸ் 20 ருபீஸ்ன்னுவான். ஸோ இது நம்மளோட பெரிய மைனஸ். இதுதான் நமக்கு வரமும் கூட. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கிலீஷை வெல்வெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது மல்டிநேஷனல் கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபாரினாக இருக்கலாம், நம்ம தி பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இதில் ஒரு டேக்அவே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தமிழ் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் முக்கியம். ஹிந்தி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஹிந்தி கற்றுக்க சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக ஹிந்தி கற்றுக்கோங்க. உங்களை லீடராக ஈஸியாக உருவாக்கிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் முந்தின சார் ப்ளீஸ். இதில் என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் மும்பை எடுத்துக்கோங்க, கொல்கட்டா எடுத்துக்கோங்க, டெல்லி எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேட்டில் அதிகப்படியான ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழோட ஸ்பெஷல். அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஃபேக்ட்ரிஸில் விமன் எம்பவர்மெண்ட், விமன் எம்ப்ளாயிஸ் அதிகப்படியாக ஒர்க் பண்ணுற ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அண்ட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அட்ராக்ட் பண்ணோம். அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம தமிழ்நாடு, நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட சொல்லலாம், அவங்க ரீசன்னால தான் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கோம்.
அண்ட் ஆப்பிள்லேருந்து எனி சோகால் எனி பிராண்ட் இந்த தமிழ்நாட்டில் இல்லாமல் இல்லை, வந்துக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். எஸ், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சொன்ன என்ன காரணம்னா இவங்க 3 பேர் தான். ஸோ இதை பற்றின நெகட்டிவ் பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா அதை பேசுறதுக்கு பொலிட்டிக்கல் லீடர் நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட மொத்தம் 3 கட்சி தான். ஒன்று காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே. 3 பேருமோட எஃபர்ட்னால மட்டும்தான் இங்கே வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவை பற்றி பேச விரும்பலை, அதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு தேவையான பாசிட்டிவ் விஷயத்தை எடுத்துக்குவோம். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆக சிறந்த நாடு. அதுக்கு காரணம் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், காமராஜர் ஐயா கொண்டு வந்த பிஹெச்எல்லேருந்து இன்னைக்கு கரண்ட் இருக்கக்கூடிய ஐடி, அப்புறம் ஐடி பார்க்கு, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே காரணம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான். ஸோ அந்த விதத்தில் நம்ம பெருமைப்படணும், அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். கொஞ்சம் அப்படி முன்னாடி 2 சைட் போங்க. ரைட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, பார்த்தாச்சு தமிழ்நாட்டை பற்றி ஒரு சின்ன ஜோரால் ஒரு ஓவர்வியூ வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டாக பசங்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும். என்ன கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்து நம்ம சின்ன வயசில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நம்ம இந்தியா ஒரு ஏழை நாடு, நம்ம டெக்னாலஜியில் பெருசாக பின்தங்கி இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஈவன் அமைதிப்படையில் கூட நம்ம சத்யராஜ் அழகாக டைலாக் சொல்லுவார், நம்ம இன்னும் நிலவை காமிட்டு சோறு விட்டாலும் கீழே இருக்கும், ஃபாரின்காரன் நிலவுக்கு போயிட்டான்னு சொல்லுவான். பட் அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி நம்மளுமே நிலவோட நார்த் போலுக்கு நம்ம ராக்கெட் விட்டுட்டோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம சூப்பரான கண்ட்ரி. இதை நீங்கள் பசங்கக்கிட்ட புரிய வைங்க. இந்தியா ஒரு சாதாரண ஏழை நாடு கிடையாது. நம்மக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. எஸ்பெஷலி இந்தியாவில் தமிழ்நாடு எக்கச்சக்க இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு இருக்க பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் எக்கச்சக்க கொட்டி கிடக்குது. இந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் உருவாக்குங்க. இந்த கான்ஃபிடென்ட்டுக்கும் சரியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே காலேஜில் போன வாரம் இதே ஆடிட்டோரியமில் காசா கிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம். காஞ்சிபுரம், வெள்ளூர், ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய மொத்த இதுக்கு ஃபீமேல் ப்ளஸ் ஒரு சில மேல் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனி பற்றி சொல்கிறேன். காசா கிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 5300 கோடி டேர்ன் ஓவர் கம்பெனி. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சேலரி டேக் ஹோம் சேலரி 20,000 ரூபாய். இஎஸ்ஐ பிஎஃப் டிடக்ஷன் போக டேக் ஹோம் சேலரி 20,000 ரூபாய். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, லஞ்ச் கொடுக்குறாங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா காசா கிராண்டில் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரீ. நீங்கள் இண்டிவிஜுவலாக சரி ஃபேமிலி தங்கினாலும் உங்களுக்கு தங்குற அகாமடேஷன் ஃப்ரீ. அவங்க ஃபேமிலி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. கம்பல்சரி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறாங்க. இந்த வருஷம் அக்டோபர் மாதம் எங்கே போகிறாங்கன்னா, 8 நாள் இங்கிலாந்து, 8 நாள் ஹாலாண்டு, ஐஸ்லாண்டு போகிறாங்க. 16 நாள் ட்ரிப்பு. எந்த ப்ரைவேட் கம்பெனியும் இல்லாத சம்மர் ஹாலிடேஸ் 14 நாள் கொடுக்குறாங்க. எந்த ப்ரைவேட் கம்பெனியும் கிடையாது. 14 நாள் சம்மர் ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? லட்டு மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்குது. நாங்கள் பசங்களாம் அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க. அப்படியே ஹெச்ஆர் பேனல், இப்போ 2 ரூம் தாண்டி ஹெச்ஆர் பேனல் இன்டர்வியூ நடக்குது. ஒரு சில கேண்டிடேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பெருவாரியான கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண முடிஞ்சுதுன்னா, அவங்களால பேசவே முடியல. இப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச்ஆர்ட்ட கேட்டார், என்ன சார் பண்ணணும்னு ஹெச்ஆர் கேட்குறவங்க. ஹெச்ஆர் என்ன வேணும்னா, பேசுனா போதும், வாயை திறந்து பேசுனா போதுன்ற மாதிரி தான் ஹெச்ஆர் சொல்கிறாங்க. வந்த இடத்துல மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ், எஸ்பெஷலி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க நர்வஸ் இருக்காங்க, பயத்தில் இருந்தாங்க. அவங்க சொன்ன 2 ரீசன் தான், சார் எனக்கு இது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, நான் தமிழ் மீடியம், என்னால் பேச தெரில. அவர் சொன்னது நீ சரியாக பேச சொல்லலை, நெகட்டிவ் மார்க் கிடையாது, சரியோ தப்போ நீ பேசுமா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அட்லீஸ்ட் சரியோ தப்போ கூட ட்ரை பண்ணலை. காரணம் என்னென்னா, கான்ஃபிடென்ஸ். என்ன தான் இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக்கல் கற்றுக் கொடுத்தாலும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னிக்கல் கற்றுக் கொடுத்தாலும், ஸ்கூல்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி தான் அவங்க லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணுது. ஸோ தயவு செஞ்சு பசங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் நல்ல பாசிட்டிவ் ஸ்கில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் ஃபைன், நெக்ஸ்ட். ஆப்வியஸ்லி பாசிட்டிவிட்டி. நான் சொன்ன மாதிரி இந்தியா ஒரு ஏழை நாடு கிடையாது, தமிழ்நாடு அப்படி கிடையாது. நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிங்க, இங்கிலீஷ் மீடியம் படிங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா இல்லாத குழந்தைங்க, பிரச்சனையே கிடையாது. முடியும்னு நினச்சா கட்டாயம் சாதிக்கலாம். முடியாது என்பது முட்டாளி நகராதி. ஸோ தயவு செஞ்சு பசங்களுக்கு கான்ஃபிடென்ட் கற்றுக் கொடுங்க. உங்களை கலாய்ப்பான் கிண்ட போனால் பிரச்சனையே இல்லை. பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒருவேளை உங்களால் அவன் சாதிச்சிட்டான்னா அதோட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு பசங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் கான்ஃபிடென்ஸும் கற்றுக் கொடுங்க. ஃபைனல் இயர் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக கற்றுக்கோங்க. கான்ஃபிடென்ட் உருவாக்குங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அதுக்கு முதல்ல ஸ்கில் வேணும். ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. பேரலாக கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பக்கவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டாங்க, பிகாஸ் யூ வில் நாட் கெட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இம்பேக்ட் நிறையா பண்ணுறாங்க. நிறைய லைக் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் எல்லாமே இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் எக்கச்சக்கம் இருக்குது. எக்கச்சக்க நான் முதல்வன் திட்டம் அது இதுன்னு போட்டு இன்றைக்கி பிளேஸ்மெண்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரைவேட் நான் பாடி ஒரு பக்கம் சொல்கிறேன், அதை தாண்டி கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்.
ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். கொங்கு பெல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி பேசணும், அதில் வந்து சென்னை பற்றி பேசணும், ஸ்ரீபெரும்புதூர், உரடம் கம்பெனிஸ் எக்கச்சக்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் மிக ஆகச்சிறந்த அடுத்த ஒரு ஸ்டேட் பெல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டு. கிட்டத்தட்ட பக்கா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லலாம். டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், லைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் எல்லாமே கொங்கு நாடு வந்து தி பெஸ்ட்டாக இருக்காங்க. அதையும் தாண்டி கொங்கு பெல்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்குது. முதலாளிமார்கள் நிறைய இருக்கக்கூடிய ஸ்டேட், அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லலாம். இது நான் சரியோ தப்போ, உண்மை அதுதான். அங்கே பிறந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அது காரணம் அந்த என்விரான்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அந்த பசங்களுக்கு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். எதர் வேலைக்கு போகலாம், இல்லை பிஸ்னஸ் ஓனர் ஆகலாம். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், லைக் இது என்னென்னா, லைக் 10th MBA வரைக்கும் படித்தா என்ன வேலைன்ற இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பசங்களுக்கு மட்டும் இதை மட்டும் கற்றுக் கொடுங்க. இதை வச்சா இந்த ஒரு டாப்பிக் வச்சு 2 நாள் பேசலாம். பட் இன்னும் 10-15 மினிட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே என்னால் என்ன ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் சொல்லிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் +2 முன்னாடிலாம் படித்தாருன்னா நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன், +2 தான் படிச்சிருக்கேன், எங்கே வேலைன்னு கேட்பாங்க. பட் இன்றைக்கி அப்படியே தலைகீழ் இருக்குது. 10th +2 படிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது 10th ஃபெயில் +2 ஃபெயிலில் உங்கள் வீட்டுக்கு வண்டி வரும், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட கேண்டிடேட்ஸ் இல்லாதனால தான் நார்த் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸு. ஒன்றா புரிஞ்சுக்கோங்க. அதாவது படிக்க முடிய கேண்டிடேட்ஸ் படிக்கட்டும், ஸ்பான்சர் பண்ண படிக்க தாராளமாக ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கணும். எதுவுமே இல்லை, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும்னு யாராவது உங்கள் கிட்ட இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு 10th +2 ஃபெயிலான பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களே ரெஃபர் பண்ணலாம். இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. எஸ்பெஷலி பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங் அகரம் நாங்கள் தான் பண்ணுறோம். பெருந்துறையில் ஓன் பிளான்ட் இருக்குது, கங்கை கொண்டான் திருநெல்வேலியில் ஓன் பிளான்ட் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ 10th +2 பசங்களை எடுத்து 2 இயர்ஸ் அப்ரெண்டிஷிப் வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் பண்ணுறாங்க. பெர்மனன்ட் ஜாப் ஆனாங்கன்னா லைஃப் லாங்காக கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்குமோ ESC, PF, போனஸ், ரிட்டையர்மெண்ட் எல்லாமே கிடைக்குது. ஸோ 10th +2 படிச்சிருந்தாலும் நம்ம தமிழ்நாடு எங்கேயுமே போனால் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெஃபினட்டாக அவங்க அடுத்த லெவல் தான் படிக்கணும், மாற்று கருத்தே இல்லை. ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, எல்லாமே நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை படிக்க முடியல, அடுத்த லெவல் தான் போனால் அவனை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய ஐயோ போதுன்னு சொல்லாதீங்க. 10th +2 கேண்டிடேட்ஸுக்கும் ஒளிமயமான ஃபியூச்சர் இருக்குது. அடுத்து கொஞ்சம் அதே சைடு தான் இருக்கட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ITI டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம் தான். ITI டிப்ளமோக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி தான் தொழிற்கல்வி, ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய பெரிய MNC கம்பெனிஸ் வரைக்கும் கண்ணா அப்படின்னா ஹையர் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்தவித மாற்று கருத்து இல்லை. முன்னாடிலாம் டிப்ளமோ படித்தா ஒன்றும் பண்ண முடியாது. டிப்ளமோலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 15,000 20,000 சேலரிலாம் இன்றைக்கி டிப்ளமோக்கு இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபைன், டிப்ளமோ இருந்தால் ஒரு லெவலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா BCom MCom படித்தாங்கன்னா ஒரே விஷயம் தான், ஒன்று ஆடிட்டர் போகணும், இல்லைனா IOB, SBI இந்த பேங்க்கில் போய் வேலை பார்க்கணும். பட் இன்றைக்கி ஒரு படி மேலே போய் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட MNC பேங்க்ஸ் வந்துருச்சு. ஒரு IOBயோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட பிரான்ச் மேனேஜர் என்ன சேலரி வாங்குறாரோ அதை இன்றைக்கி ப்ரைவேட் MNC கம்பெனி வெறும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டு போயிடுறான். வெறும் ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு தான் ஆஃபீஸ்க்கு வராங்க. இதுதான் நீ கல்ச்சர், நீ செனாரியோ அப்படி இருக்குது. BCom MCom தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேணாம், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் என்ன படித்தாலும் இந்த தமிழ் அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எடுத்துட்டாலும் அது இன்னும் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. MNCs இருக்குது, காப்பி எடிட்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்து தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர். முன்னாடிலாம் எதுவுமே வேலைக்கு ஆகாதவங்க லாங்குவேஜ் படிப்பாங்க. இன்றைக்கி லாங்குவேஜ் இருக்கக்கூடிய தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரீசன் சோஷியல் மீடியா, கண்டென்ட் ரைட்டிங், தமிழில் எழுதுறது, கண்டென்ட் எடிட் பண்ணுறதுக்கு, பத்திரிகை துறையில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குது. தமிழ் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக வேலைவாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷும் நல்லா இருக்கேன், அருமையான வேலைவாய்ப்பு. கார்பரேட்டில் ஒர்க் பண்ணலாம், நிறைய பிளாக் எழுதுனா, ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் நர்சிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் நம்ம ஊரில் பெரிய, எஸ்பெஷலி இந்தியாவில் தமிழ்நாடு பேர் போனது என்ன காரணம்னா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. விருந்தோம்பல் நம்ம ரத்தத்திலே கலந்துருக்கு. அதனால் நம்ம பசங்க நர்சிங்கோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ படித்தா ரொம்ப சூப்பர் ஃபியூச்சர். இந்தியாவில் மட்டும் இல்லை, அப்ராடில் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ படிப்பு ஒரு தடையே இல்லை, என்ன படித்தாலும் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ், நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்ஜினியரிங் வருவோம். ஸோ நான் சொல்ல மாதிரி ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் வந்து எட்டா கனியாக இருந்தது. அப்போ இவர் பெரிய இன்ஜினியர் பேசுகிறாருன்னுவாங்க, இன்ஜினியராக டாக்டரானுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு டிகிரி அப்படின்னா இன்ஜினியரிங் ஆகிப்போச்சு. இன்ஜினியரிங் ஒரு இன்றியமையாத சப்ஜெக்ட் ஆகிப்போச்சு. படிக்கிறதும் ஈஸி. அடுத்து இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும்தான் இன்ஜினியரிங் பண்ண முடியும். ஒரு ஃபேக்ட்ரியிலையோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்னும் பச்சையாக சொல்ல போனால் நம்ம சாப்பிட்ற சாதத்தில் நம்ம சோத்தில் கை வைக்கிறோம் அப்படின்னா அது இன்ஜினியரிங் இருக்குது. யாருக்கா எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நம்ம சாப்பாடில் கை வைக்கிறோன்னா அதில் இன்ஜினியரிங்கோட இம்பாக்ட் இருக்குது. எக்ஸாக்ட்லி, சூப்பர், தேங்க்யூ. இன்ஜினியர், எக்ஸாக்ட்லி. ஒரு டிராக்டர் வந்து உழுதாதான் இன்றைக்கி வந்து விவசாயமே பண்ண முடியும். அந்த டிராக்டரை உருவாக்குறது ஒரு இன்ஜினியர், அதை டெக்னிக்கல் சேல்ஸ் பண்ணுறது ஒரு இன்ஜினியர், அதை ஒரு சர்வீஸ் பண்ணுறது ஒரு இன்ஜினியர். அதுலேருந்து ஆரம்பித்து களை எடுக்கிற மிஷினாக இருக்கலாம், லைக் மர ஏறதாக இருக்கலாம், எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு படி மேலே போய்
மெஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி உரம் தெளிக்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு விவசாயத்தை போய்ட்டு கேட்டால் சொல்லுவாங்க, எங்கெங்கே வர மாட்டேன்றான், சம்பளம் அதுபோக எக்ஸ்ட்ரா சரக்குக்கு ரூபா கொடுக்கணும். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இந்த ஃபீலிங் வந்து ஒரு விவசாயத்தில் இருக்குது. அவனை போட்டு அவ்வளோ டார்கெட் பண்ணி அவங்கள அந்த அவரை வேலை பார்க்குற கஷ்டப்படுத்தணும், ஃபாலோ பண்ணணும். பட் இன்றைக்கி 5 நாள் வேலை 10 நாள் வேலையை ஒரே நாளில் பண்ணிடுறாங்க. ரீசன்ட் ட்ரோன் இருக்குது, உரம் தெளிக்கிறது எல்லாமே ட்ரோன். இன்னைக்கு உட்காந்து வராங்க, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது இன்ஜினியர், டெக்னிக்கல் சேல்ஸ் பண்ணுறது இன்ஜினியர், சர்வீஸ் பண்ணுறது இன்ஜினியர். ஈஸியாக ஒரு நாள் வேலையை 1 மணி நேரத்தில் பண்ணிடுறாங்க. 10 நாள் வேலையை ஒரே நாளில் முடிச்சு போயிடுறாங்க. இதனால் 2 பெனிஃபிட், ஹியூமன் தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகுது, டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதனால இது நமக்கு வேலைவாய்ப்பு பாதிக்குமான கண்டிப்பாக இல்லை. யாரெல்லாம் டெக்னாலஜியாக ஃபஸ்ட்டு சொன்ன அதே தான், ஒரு விவசாயம் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஓனாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், காலேஜ் ஓனாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போக முடியும். ஸோ ஏகப்பட்ட விவசாயிகள் ட்ரோன் ஆப்ரேட்டர்லாம் மாறிட்டாங்க, சிம்பிள். ஸோ இதுதான் இன்ஜினியரிங்கோட இம்பாக்ட். அது சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்லேருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் இன்ஜினியரிங் இருக்குது. இன்ஜினியரிங் இல்லாத ஃபீல்டு எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் இன்ஜினியர். நீங்கள் ஒரு படி மேலே போய் வீட்லேயே உட்காந்து பம்பு செட்டு போட்டு பம்பு செட்டை ஆஃப் பண்ணலாம். அது காரணம் இன்றைக்கி மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நைட் நேரத்தில் தோப்புக்கு போகும்போது ஒரு சர்வேயே இருக்குது. நைட்டு நேரத்தில் விஷக்கடி விஷப்பூச்சினால இறந்து போகிற எத்தனையோ பேர், பகலில் பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் தோப்பில் உங்கள் இருக்க குரூப்பில் இருக்கக்கூடிய பம்பு செட் கரண்ட் ஆனில் இருக்கான்னு மோட்டர் ஆன் பண்ணலாம், மோட்டர் ஆஃப் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இன்றியமையாதது. அண்ட் இதை தாண்டி ஒரு படி மேலே போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இன்றைக்கி சக்க போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் என்று இன்றியமாக தான். ஃபைன், நெக்ஸ்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்பேஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கண்ணாப்பிடான்னு எக்கச்சக்க வருது. இன்றைக்கி வேலை பார்க்குறதுக்கு தான் ஆள் இல்லை. 10th இன்ஜினியரிங் வரைக்கும் நீ ஒன்று மறுபடியும் உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், இன்றைக்கி வேலை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்க கொட்டி கிடக்குது. நெக்ஸ்ட். ரைட், அடுத்து இது வரைக்கும் எல்லாமே ஜென்ரல் நான் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் டேக்கவே உண்மையிலே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் என்னால் கட்டாயம் சொல்ல முடியும். அது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. முன்னாடி நம்ம கிண்டல் பண்ணுவோம், ஏன்டா கிரிக்கெட் விளாடுற, ஃபுட்பால் விளாடுற, கபடி விளாடுற, இதுதான் உனக்கு சோறு போடும் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, மேபி நீங்களே கேட்டுக்கலாம், உங்களை கேட்டிருப்பாங்க. இப்போ அப்படி யாராவது கேட்டாங்கன்னா சோறு போடுமானா சோறு போடும், விளையாட்டு சோறு போடுமானா கண்டிப்பாக போடும். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் பிடி படித்தாங்கன்னா பிடி மாஸ்டர்ஸை மட்டும்தான் போக முடியும். இன்றைக்கி அதை தாண்டி எப்படி இருக்குன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஜும்பா ட்ரெயினர் இருக்காங்க, யோகா ட்ரெயினர் இருக்காங்க, அண்ட் ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் டெலிகாலர் இருக்காங்க. ஃபீமேலுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முன்னாடி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா விளையாட மட்டும்தான் முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸ்போர்ட்ஸை தாண்டி அதை சார்ந்த வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் ரைட்டர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் எடிட்டர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், இது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபீமேலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஃபீமேலுக்கு ஸ்கோப் எக்கச்சக்க இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். நிறைய படிப்புகள் படிக்க அட்வான்டேஜ். ஸ்போர்ட்ஸில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. ரெஃபரி, அம்பையர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் விளையாட்டு சார்ந்து விளையாட்டு வீரர்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் மேனுஃபேக்சரிங், இது மட்டும் இந்தியாவுக்கு போகிறேன், தமிழ்நாடு தாண்டி இந்தியா ஃபுல்லாக ஒரு கிரிக்கெட் பால் மேனுஃபேக்சரிங், ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் 5 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் வாங்குறாங்க. வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும். நெக்ஸ்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எக்கச்சக்கம் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் தான். எக்கச்சக்க பண்ணலாம். கவர்மெண்ட்டில் அவ்வளோ தூரம் ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இன்னொன்று சொல்ல கேட்டுக்கோங்க. லண்டனில் விளையாடக்கூடிய விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விம்பிள்டன் ஒரு டென்னிஸ் போட்டி இருக்கும், அது யூகேயில் நடக்கும், லண்டனில். அவங்க விளையாடக்கூடிய டென்னிஸ் பால் இந்தியாவிலேருந்து மட்டும்தான் மேனுஃபேக்சர். அது அக்ராஸ் வேர்ல்டு விம்பிள்டன் டென்னிஸ் பால் மேனுஃபேக்சர் இடம் இந்தியா, அது லூதியானா பஞ்சாபில். அவ்வளோ வேகன்சி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் ஆள் வேணும், அந்த பாலை வச்சு விளையாடுறதுக்கும் ஆள் வேணும், அதுக்கும் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இதுதான். அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் டேபிள் டென்னிஸ் பாலாக இருக்கலாம், பேட்மிண்டன் பாலாக இருக்கலாம், என்டையர் யூஏக்கு இந்தியாவிலேருந்து தான் சப்ளை ஆகுது. இது என்னால் கணிக்கவே முடியல. எத்தனையோ லட்சம், நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ், எத்தனையோ லட்ச கோடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ரெவன்யூ வருது. இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ யாராச்சும் உங்கள் பசங்க யாராவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான்னு சொன்னால் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. முன்னாடிலாம் கிரிக்கெட் இருந்தது, அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்தது. ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று பணம் ஃப்ளோ, ஃபண்டிங் நிறையா வந்தது, வேலைவாய்ப்பு கிரியேட் ஆச்சு, இளைஞர்கள் பண்ணாங்க. இன்றைக்கி ஐபிஎல்லை தூக்கி சாப்பிடக்கூடிய இன்னொரு கேம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? ஐபிஎல்லை தூக்கி சாப்பிடக்கூடிய ஐபிஎல்க்கு நிகரான இன்னொரு கேம் இருக்குது. எனி ஐடியா? எனி கெஸ்? ஐபிஎல்லை தூக்கி சாப்பிடக்கூடிய அடுத்து இன்னொரு கேம் சார் சொல்லிட்டாங்க, கபடி.
ப்ரோ கபடி லீக் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் என்னென்னா எந்த ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸும் நம்ம ஊரில் இருக்குது. கார்பரேட் எதெல்லாம் வந்து கை வைக்கிறோம் ஒன்றும் சோழி முடிச்சிருவான், இல்லைன்னா அது அடுத்த லெவலில் கொண்டு போவான். அந்த விதத்தில் கபடி ஒரு அழியக்கூடிய கேமாக இருந்தது. அதில் கார்பரேட் வந்து கை வச்சாங்க. இன்றைக்கி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி. சும்மா கபடி விளையாண்டு இருந்தவங்க லட்சம் கோடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரோ கபடி லீக் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட கிராம, எஸ்பெஷலி இதில் யார் பயனடைகிறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அர்பன் பசங்க யாரும் கபடியில் பெருசாக ஜெயிக்கிறது இல்லை. கிராமப்புற மாணவர்களுக்கு ப்ரோ கபடி லீக் வேறு லெவலில் கொடுக்குது. டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். ரைட், வேறு வழியில் வெறும் நாங்கள் படித்த வேலைக்கு மட்டும் தான் போகணுமா, வேறு வழியே கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதை தாண்டி இன்னொன்று பண்ணலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். அப்படி யாராவது தொழில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுவும் நம்ம தமிழ்நாடு ரொம்ப 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 அருமையான பிளேஸில் இருக்குது. தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். முன்னெல்லாம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 2 விஷயம். ஒன்று, முதல்ல வீட்டில் சொல்லக்கூடாதுவாங்க, லாஸ்ன்றுவாங்க, பணம் கிடையாது, அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான அடுத்த லெவல் வந்துருச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர்ஷிப் தமிழ்நாடு, எக்கோ சிஸ்டம், இன்குபேஷன், ஃபண்டிங், மென்டாரிங் எல்லாமே கண்ணா அப்படின்னா ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ஐஐடியில் இன்குபேஷன் சென்டர் இருக்குது. உங்கள் பசங்க இல்லை படிக்கிற பசங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு பிளான் பண்ணாங்கன்னா நேராக ஐஐடி இன்குபேஷன் சென்டர் போனாங்க அப்படின்னா அவங்களே கம்ப்ளீட்டாக ஐடியாஸ் மட்டும் இருந்தால் போதும். மூலதனம் அதுதான் சொல்லுவாங்க. அழகாக சசிகுமார் படத்தை அழகாக சொல்லுவாங்க. இன்றைக்கி பாதி பேரில் அது கிடையாது. பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அது இல்லை. மூளை இருந்து ஐடியாஸ் இருந்ததுன்னா அந்த ஐடியாஸை எவாலுவேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் அதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்டேஷன் அதுக்கான பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மென்டார் ரெடி பண்ணுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் யார் தி பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக அந்த ஐடியாஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ படித்தா வேலைக்கு தான் போகணுமா, கட்டாயம் இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கம் இருக்குது. அதுதான் நம்ம என்டர்பிரனர்ஷிப் தமிழ்நாடு, எக்கோ சிஸ்டம், இன்குபேஷன், ஃபண்டிங். ஃபைன், நெக்ஸ்ட். ஸோ ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே ஓகே, எல்லாம் சரி, ஃபைன், எல்லாம் பண்ணியா சார், ஓகே, இன்ஜினியரிங்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே, படிக்கணும், என் பையன் ஆசையாக இருக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு அவனுக்கு சப்போர்ட் இல்லை சார், சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் முன்னாடி மாதிரி கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு ஒன்று இருக்குது. அவங்க வந்து முழுக்க பசங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஆனந்தம் ஃபவுண்டேஷன் இருக்குது. என்னோட மிஸ்டர் ஃப்ரெண்டு செல்வகுமார் தான் அதில் ஓனராக இருக்கார். மேடம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பேருக்கு அவர் படிக்க வைக்கிறார். கிட்டத்தட்ட அவர் எடப்பாடி பழனிசாமி நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 5 பைசா செலவு பண்ண வேணாம். அவங்க அப்ளிகேஷனுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இவங்க அங்கேருந்து ஊருக்கு போய் என்கொயரி பண்ணி லோக்கல் விஏஓவில் அந்த கேண்டிடேட் எதுவுமே பண்ண வேணாம், ஃபுல்லாக விசாரிச்சு வந்து அந்த கேண்டிடேட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து எந்த காலேஜில் விருப்பப்படுறாங்களோ அங்கே தாராளமாக படிக்க வைக்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனந்தம் ஃபவுண்டேஷன், திரு ஆனந்தன் செல்வகுமார் தான் என்னோடய ஃப்ரெண்டு, சூப்பராக பண்ணுறாரு. அது மாதிரி நிறைய அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ். தயவு செஞ்சு இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை யாருக்கா இந்த மாதிரி பேச வேண்டாம், கால் பண்ணி கேளுங்க, கட்டாயமாக சப்போர்ட் நிறைய கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆசிரியர் பணி அழகான பணி. ஒரு படி மேலே போய் நீங்கள் ஒரு குடும்பத்தை என்லைட்டன் பண்ணக்கூடிய பொறுப்பு இருக்குது. தயவு செஞ்சு பசங்கிட்ட சொல்லுங்கள், அவங்க என்ன வேணால் படிக்கட்டும், அதை சப்போர்ட் பண்ண ஏகப்பட்ட என்ஜிஓஸ் இருக்குது. ஈவன் நம்ம காலையில் வந்த ரெங்கராஜ் பாண்டே சார் கூட தாராளமாக சப்போர்ட் பண்ணேன்னு கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் தனியாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு வெளியே அட்வர்டைஸ் பண்ணாமல் இதே மாதிரி யாராவது நீங்கள் அங்கே அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ஆள் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, அவங்க ஆள் வச்சு என்கொயரி பண்ணி கம்ப்ளீட்டாக நீட்டாக அவங்கள ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. இது ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு படி மேலே போய் நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ். கம்பெனிஸும் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கம்பெனிஸ்? ஹெச்எல் மாண்டோ, ஆனந்த் குரூப்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புதூர் வடகரமில் இருக்குது. டிப்ளமோ வரைக்கும் படித்தா போதும். யாராவது பிஇ படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஹையர் பண்ணும் போதே ஜாபுக்கு ஹையர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாத்தையும் கொடுத்து பார்ட் டைமாக பிஇ பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஆகுன்னா அந்த பையன் வேலையும் போய்க்கலாம், படிக்கவும் செய்யலாம். நான் சொல்கிற மாதிரி முதல்ல எப்படி 10th ட்ராப் அவுட் ஆகி நான் நாளைக்கே வேலைக்கு போனால் தான் ஆச்சு படிக்க முடியாத மாதிரி டிப்ளமோ பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பேரலாக படிக்கவும் வைக்கிறாங்க. டே 1லேருந்து சம்பளமும் கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி ஓவராலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ பால் இஸ் இன் யுவர் கோர்ட். தயவு செஞ்சு இங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நானும் சார் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதமாக உடச்சி என்ன பண்ணால் நிறையா இருக்கும். 1000 பேர் இருந்து 1000 பாடம் எடுக்கலாம். காந்தி சொன்னார், நேரு சொன்னார்னு சொல்லலாம். பட் டேக்அவே என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த மெசேஜை கொண்டு போய் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோ உங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை உங்ககிட்ட கைடன்ஸ் யாரோ வந்தாங்கன்னா சேப்பிங்கன்னு தைரியத்தில் நம்பிக்கையில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் சக்ஸஸாக ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு கைத்தட்டல் மட்டும் பலமாக கொடுங்க. அதான் எங்களுக்கு தெம்பு டேக் வேணும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.